தருவார். வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல இந்தியில வெளியான 5 தரமான த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 படங்களும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த 5 படங்கள் எந்தெந்த ஓடிடில அவைலபிளா இருக்குன்றதா சொல்றேன், தமிழ்ல இருக்கா இல்லையான்றதையும் சொல்றேன். அது மூலியமா நீங்க அந்த ஓடிடில போய் ஃபுல் படத்தை பார்க்கலாம். இந்த படங்களை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன், அந்த லிங்கையும் தரேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எக்ஸ்பிளனேஷனை மட்டும் பாருங்க. மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா லிஸ்டுக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு மெயின் ஜரூர் ஆங்கா அப்படின்றது. இந்த படம் 2019 தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்காவான ஹாரர் மிஸ்ட்ரி படம்னு சொல்லலாம். இந்த படம் யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு, இந்தியில மட்டும்தான் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். அர்பாஸ் கான் தான் இந்த படத்துல முக்கியமான ரோல் பண்ணிருப்பாரு. இவர் சல்மான் கானோட அண்ணன் தான். இவரோட பேரு யாஷ் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் லிசான்னு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. இந்த யாஷ் இருக்கார்ல, பெரிய பிசினஸ் மேனா இருப்பாரு. அதே மாதிரி லிசா ஒரு மாடலா இருப்பாங்க. ரெண்டு பேரோட லைஃபும் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒய்ஃபுக்கு வேற ஒரு நபர் கூட அஃபேர் இருக்கு. அவன் பேரு பீட்டர் அப்படின்றது. பீட்டரும் ஒய்ஃபும் ஒரு நாள் ஒன்னா இருக்கிறத ஹஸ்பண்ட் பாத்துறாரு. ஹஸ்பண்ட் பார்த்தோன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க ஹஸ்பண்ட் அடிச்சு அந்த இடத்துல சாப்பிடுச்சிடுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார்ல, அதை எப்படி மறைக்கிறது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. எங்கேயாவது இவரோட பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. யாஷ் எங்கேயோ காணாம போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேருமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, யாஷ் இவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அவர் பேயா இல்ல இறந்து போகாம அவர் தான் திரும்பி வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி இவங்களுக்கு வருது. அதே சமயம் விசாரிக்கிற இன்ஸ்பெக்டருக்கு இவங்க மேல டவுட்டா இருக்கு. இவங்க ஒருவேளை யாஷை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது. ஒரு பக்கம் இன்ஸ்பெக்டரோட விசாரணையை இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து சமாளிக்கிறாங்க. அதே சமயம் யாஷோட பேய வேற இவங்க பாக்குறாங்கல்ல, அதை நினைச்சோ ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. முடிவுல என்னதான் ஆச்சுன்னு சொல்ற படம் தான் இந்த படம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு எ ஜென்டில்மேன் அப்படின்றது. இந்த படம் 2017 தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு, இந்தியில மட்டும்தான் இருக்கு, தமிழ்ல இந்த படம் கிடையாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சித்தார்த் மல்கோத்ராவும் ஜாக்லின் பெர்னாண்டஸும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோவோட பேரு கௌரவ் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வேலையில இருக்காரு, மியாமில தான் இருந்துட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க. அந்த கேர்ள் ஃபிரெண்டுக்கு இவர்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் பிடிக்க மாட்டேங்குது. இவர் ரொம்ப குவாலியா இருப்பாரு, எந்த பிரச்சனைக்கும் போகவே மாட்டாரு. நம்ம லவ் பண்றவன் நல்ல ஆக்ஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு ஆசைப்படுவாங்க. ஆனா ஹீரோ ரொம்ப அப்பாவியா இருக்காரு. இந்த மாதிரி நாட்கள் ஓடிட்டு இருக்கும் போது ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு வேலை விஷயமா மும்பைக்கு போக வேண்டி வருது. அந்த வேலையை முடிக்கிறதுக்காக இவரும் மும்பைக்கு வந்துடுறாரு. இவரை பாக்குற ஒரு குரூப் இருக்காங்கல்ல, இவரை கொல்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக சண்டெல்லாம் போட ஆரம்பிக்கிறது. இதனால கேர்ள் ஃபிரெண்டுக்கும் இவரை போக போக பிடிக்க ஆரம்பிக்குது. உண்மையிலேயே அந்த கேங்க தேடிட்டு இருக்கிறது ஹீரோவியா இல்ல ஹீரோ மாதிரியே இருக்க வேற ஒருத்தனை தேடிட்டு இருக்காங்களா? அப்படியே ஹீரோ மாதிரி இருக்க வேற ஒருத்தனை தேடிட்டு இருக்காங்கன்னா எதனால அவனை தேடிட்டு இருக்காங்க, எதுக்காக கொல்ல ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான பதில்லாம் இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த படம் தமிழ்ல இல்ல, இந்தியில மட்டும்தான் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு எக்ரியான் அப்படின்றது. இந்த படம் 2022 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் தமிழ்ல இல்ல, இந்தியில மட்டும்தான் இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தீபிகா படுகோனும் அனன்யா பாண்டேவும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. ரெண்டு கப்பலை பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்கும். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். தீபிகா படுகோனோட கேரக்டர் நேம் இந்த படத்துல அலிஷா அப்படின்றது. அலிஷாவை பொறுத்த வரைக்கும் யோகாலாம் சொல்லி தரவங்களா இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கரண் அப்படின்ற ஒரு நபர் கூட 6 வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, அதாவது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இந்த அலிசாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கசின் சிஸ்டர் இருக்காங்க, அவங்க பேரு டியா அப்படின்றது. இந்த ரோல தான் அனன்யா பாண்டே பண்ணிருப்பாங்க. இந்த டியாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் பேரு ஜெயின் அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இவங்க 4 பேருமே ஒரு விஷயத்துக்காக மீட் பண்றாங்க, ஜாலியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அலிஷாவும் இந்த ஜெயினோ லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஜெயினை பொறுத்த வரைக்கும் டியாவோட பாய் ஃப்ரெண்டு, ஆனா அலிசா கிட்ட இப்ப பழகிட்டு இருக்காரு. அவருக்குமே அலிசாவை பிடிச்சிருக்கு, அலிசாக்குமே அவரை பிடிச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேர் அடிக்கடி மீட் பண்ணி பழகிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இவங்களுக்குள்ள போக போக என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்பட்டது, அதே சமயம் இவங்க ரெண்டு பேருக்கு பார்ட்னர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படத்துல வர எல்லா கேரக்டருக்கும் தனிப்பட்ட முறையில சில ப்ராப்ளம் இருக்கும். அது என்ன மாதிரியான ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தினால தான் இவங்க ரெண்டு பேரும் அஃபேர்ல இருக்க ஆரம்பிச்சாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய கேள்வியோட கொண்டு போயிருப்பாங்க. பிளாட்டை கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்ல நிறைய அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்கும். அதனால 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்க. இந்த படம் இப்போதைக்கு தமிழ்ல இல்ல. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு எ தேர்ஸ்டே அப்படின்றது. இது ஒரு பக்காவான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு, இந்தியில மட்டும்தான் இருக்கு, தமிழ்ல இன்னும் இந்த படம் வரல.
இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யாமினி கௌதம் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். யாமினி கௌதமோட பேரு நைனா அப்படின்றது. நைனா இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு நர்சரி ஸ்கூல் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நிறைய சின்ன சின்ன பசங்க படிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லார்கிட்டயுமே ரொம்ப அன்பா நடந்துக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு தேர்ஸ்டே இவங்க என்ன பண்றாங்கன்னா, பசங்க எல்லாரையும் லாக் பண்ணி வச்சிடுறாங்க. அதாவது பசங்க எல்லாரையும் பணைய கைதியா வச்சிடுறாங்க. இதனால போலீஸுங்களாம் உடனே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் கேட்க மாட்டாங்க. ஹீரோயின் எதுக்காக பசங்க எல்லாம் இந்த மாதிரி பிணை கைதிகளா வச்சிருக்காங்க, அவங்க மூலியமா என்ன பண்ண நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு கேள்வியோட கொண்டு போவாங்க. ஹீரோயினோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனைக்காக தான் ஹீரோயின் இந்த மாதிரி பண்றாங்க. அது என்ன மாதிரியான பிரச்சனை, விசாரிக்க வந்த போலீஸுங்க அந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டாங்களா, அதே மாதிரி மாட்டிருக்க பசங்களை பத்திரமா காப்பாத்தினாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்னி ஹாட்ஸ்டார் மூலியமா ஃபுல் படத்தை பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம அஞ்சாவதா பார்க்க போற படத்தோட பேரு தி ஸ்டோன்மேன் மர்டர்ஸ் அப்படின்றது. இது 2009 தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்காவான மிஸ்டரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கே மேனனும் அர்பாஸ் கானும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஜியோ சினிமாஸ், பிரைம் வீடியோ, அதுக்கப்புறம் யூடியூப்லயே இந்த படம் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஹிந்தில ஃபுல் படத்தை பார்க்கலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். இந்த படத்தோட கதை 80ஸ்ல நடக்கிற மாதிரி தான் நமக்கு காட்சி பத்தி இருப்பாங்க. ரோட்ல படுத்து தூங்குறாங்க பாத்தீங்களா, அவங்களெல்லாம் ஒரு சைக்கோ கல்ல போட்டு சாவடிச்சிட்டு இருக்கான். அந்த சைக்கோ யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி 2 பேர் களம் இறங்குறாங்க. 2 பேருமே எஸ்ஐயா தான் இருப்பாங்க. ஒருத்தர் கே மேனன், இன்னொருத்தர் அர்பாஸ் கான். இவங்க 2 பேருமே பயங்கரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விசாரணையிலே இவங்களுக்கு பல தடங்கள் வருது. ஏன்னா அந்த சைக்கோ இவங்களையே ஒரு ஸ்டேஜ்ல கொல்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றான். அதெல்லாம் மீறி அந்த சைக்கோவை இவங்க 2 பேருமே சேர்ந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த லிஸ்ட்ல வந்த 5 படங்களும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த 5 படங்கள்ல ஏற்கனவே எந்தெந்த படங்களை பார்த்திருக்கீங்க, அதுல எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது, எதெல்லாம் பிடிக்கல அப்படின்றத சொல்லுங்க. வேற எந்த மாதிரியான லிஸ்ட் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லுங்க. அதுக்கேத்த மாதிரி நான் அடுத்தடுத்த லிஸ்ட் எல்லாம் போடுறேன்.